டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷன் என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம் கால்ஃபர். ஆக்சுவலா வந்து டெட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டும் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கணும். அந்த எக்ஸாமுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருப்போம். 2மே அப்ளை பண்ணுவீங்க. 2மே என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பண்ணிடணும். 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, 2 எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷன பண்றது தான். நான் நெறைய வாட்டி சொல்லியிருப்பேன் நானு. இதுக்கு முன்னாடி கூட பிஜிடிஆர்பி எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னாலே, 2 எக்ஸாம நீங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சேம் டைம்ல பிரிப்பரேஷன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து செட் ஆகுமோ, அந்த ஒரு எக்ஸாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணணும். அந்த எக்ஸாம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா அந்த ஒரு எக்ஸாம ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணலாம். ஆனா 2 எக்ஸாம பண்ணீங்க அப்படின்னா, 2த்துலயுமே மார்க் எடுக்க முடியாத போயிடும் கடைசி வரைக்கும். இப்போ அதே பிரச்சனை தான் வந்திருக்கு. டிஆர்பி போர்ட்ல இருந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் 1 மந்த் பிஃபோராவே நம்ம எதிர்பார்த்தத விட 1 மந்த் பிஃபோராவே ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்புட்றா படிக்கிறது அப்படின்ற மாரி இருந்த நேரத்துல, அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளான்ல இல்லாத ஒரு எக்ஸாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருப்பி வந்து டெட் எக்ஸாம் கால்ஃபர் ஆயிருக்கு. இப்போ நெறைய பேருக்கு இந்த 2 எக்ஸாமுமே படிக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனையே. நம்மளுக்கு கையில இருக்கிற எக்ஸாம விட்டுட்டு, இன்னொரு எக்ஸாம் பிரிப்பரேஷன் போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா 2த்துலயுமே என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு எது வந்து செட் ஆகும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டாக்கா, பிஜிடிஆர்பி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான எக்ஸாம் ஆக்சுவலா. இது ஒரு இது ஒரு குளோபல் அட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்திருக்கிற ஒரு எக்ஸாமு. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு லக் ஆக்சுவலா வந்து. இது வந்து பார்த்தோன்னா 2 வருஷம் ஆயிடுது. இந்த எக்ஸாம் வர்றதுக்கு. 1 1/2 வருஷம், 2 வருஷம் ஆயிடுது. இந்த எக்ஸாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கிறதே வந்து ஒரு சான்சஸ். இது ஒரு நல்லா யுட்டிலைஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியா வேலை வாங்கிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கும், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரெண்ட்? பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மென்ட். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஒரு 120 மார்க் பிளஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா ரெக்ரூட்மென்ட் தான். நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எழுத வேணாம், பேப்பர் 2 எழுத வேணாம், நியமன தேர்வு எழுத வேணாம், எந்த எக்ஸாமும் வேண்டாம். டைரக்ட்டாவே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, 11த், 12த்துக்கு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல டீச்சர் அப்பாயின்ட்மென்ட் ஆயிடலாம். இத விட வந்து ஒரு நல்ல எக்ஸாம் இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு பிஏ, எம்ஏ இல்ல பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஒரு பிஎட் முடிச்சவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஆக்சுவலா. இந்த சான்ஸ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த எக்ஸாம் வர்றது எப்போ வரும்னே தெரியாது. இன்னொன்னு டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இது வந்து ஒரு வாட்டி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து இன்னொரு எக்ஸாம் நீங்க எழுதணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க டெட் எக்ஸாம்க்கு மட்டும் தான் எலிஜிபிளா இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, அது அவங்க தான் படிச்சே ஆகணும். பட் நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஜிக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த தவற பண்ணாதீங்க. உங்களுக்கான எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம். அது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா டெட் எக்ஸாம பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இன்னொன்னு டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நவம்பர் 15. இது அக்டோபர் 12. கிட்டத்தட்ட 1 மந்த் டியூரேஷன் இருக்கு இந்த எக்ஸாம்க்கும், அந்த எக்ஸாம்க்கும். நீங்க தாராளமா பிஜிடிஆர்பி எக்ஸாம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூட, ஒரு 30 டேஸ் பிளான் வேணா நான் போட்டு தரேன். நம்ம யூடியூப் சேனல்லயே. ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம்க்கு 82 மார்க் எப்படி எடுக்கிறது? என்னென்ன படிச்சாக்கா 82 மார்க்க ஈஸியா எடுத்து, இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2வ என்னால குவாலிஃபைட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஐடியாஸ் வேணா நான் தரேன் நான் அதுக்கப்புறமா கூட. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டக்கு டக்குன்னு வந்து டீவியேட் ஆகி வெளில வந்துராதீங்க. நல்ல ஒரு ஃபோக்கஸா போயிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, 2 எக்ஸாம் வந்து கன்ஃப்யூஷன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நான் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள இந்த எக்ஸாம் தான் படிக்கணும் அப்டின்னு நான் சொல்ல வரவே இல்ல. இது டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் எலிஜிபிலிட்டி மட்டும் தான். பட் இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மென்ட். இது வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அதுவும் இல்லாத நியூ சிலபஸ் வேற. நியூ சிலபஸ்னாலே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு
கொஞ்சம் சிலபஸ்லேருந்து கேட்குற கேள்விகள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்லயே மேலோட்டமா கேட்கும்போதே, எக்ஸாம் கேட்கும்போதே நீங்க வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்கன்னா பெஸ்ட். அதுக்கு அப்புறமா போக போக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கொஸ்டின் வந்து தரத்த வந்து டஃப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த டஃப்னஸோட நீங்க போய் எழுதலாம்னு நீங்க முடிவு பண்ண போறீங்களா? இல்ல ஈஸியாவே எழுதி நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம் அப்டின்னு நெனைக்க போறீங்களா? இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வேலை வாங்கிடணும்னு நெனைங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பழைய சிலபஸ்ல நீங்க நெறைய வாட்டி எக்ஸாம் எழுதியிருக்கலாம். இல்ல புதுசா நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் எழுதப் போறேன் அப்படின்றதுக்கும் ஓகே. இல்ல ஆல்ரெடி எழுதியிருந்தாலும், இந்த சிலபஸ் எல்லாருக்குமே புதுசு தான். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இதுதான். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் வேலை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்கிடுங்க. சூப்பரா மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்னென்ன வழியிலலாம் நம்ம வந்து மார்க்க ஸ்கோர் பண்ண முடியுமோ, அந்த ஆங்கிள்ல மட்டும் யோசிக்கணுமே தவிர, இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு பார்ட் டைமா படிக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் படிக்கலாம். ஒரு டெட் எக்ஸாமுக்கு ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மந்த் இருக்கு. அந்த 1 மந்த்லயே நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் போட்டு கூட நீங்க எஃபோர்ட் போட்டு கூட படிங்க. ஒரு 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 ட்ரை பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். இந்த சான்ஸ நீங்க எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்கன்றது தான் உங்க கையில இருக்கு ஆக்சுவலா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 மந்த் இருக்கு. அந்த 1 மந்த்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெட் எக்ஸாம்க்கு ஒரு பிளான் போட்டு அத வந்து ஸ்டடி பண்ணலாம். கிடைச்சதுனாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. அத தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு தேவை பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும். அந்த ஒரு மைண்ட் கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். இல்ல உங்களுக்கு எதனா ஐடியா இருந்ததுனாலும், நீங்க அந்த ஐடியாவே கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணி போங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், ஸ்கெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான போடணும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, அ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா இங்கிலீஷ் இல்ல தமிழ்னா தமிழ், மேத்ஸ்னா தமிழ், மேத்ஸ்னா மேத்ஸ். ஸோ இந்த மேஜருக்கு 110 மார்க். இதுக்கு ஸ்டடி பிளான் போடுங்க. ரெகுலரா ஒரு 5 மணி நேரம் படிக்கிறதுக்கு, இல்ல 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு டைம் ஒதுக்குங்க. ஏன்னா, இப்ப எஜுகேஷன் மெத்தடாலஜி புக் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சோ நானுமே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, எல்லாருக்குமே கொரியர் பண்ணி விட்டுட்டேன். சோ ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹவர்லாம் வேண்டாம். ஒரு 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 வாரத்துல ஒரு 2 மணி நேரம், இல்ல ஒரு ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுக்குங்க டைம். அப்டி இல்லையா, ரெகுலரா ஒரு 1/2 அன் ஹவர் டெய்லியுமே ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஏன்னா, அதுல வந்து நம்மளுக்கு 20 மார்க் எடுத்தா போதும். அந்த 20 மார்க்குக்கு தேவையான ஒர்க் கார்ட மட்டும் போடுங்க. அத விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு, அதிலேயே வந்து 3 மணி நேரம் படிச்சுட்டு, மத்த நேரத்தலாம் விட்டுறக்கூடாது. ஜிகே என்ன பொறுத்தவரைக்கும், அ ஜிகே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு, மத்த சப்ஜெக்ட்ட டைம் வந்து விட்டுட வேண்டாம். ஏன்னா, ஜிகேல 10 மார்க் இருக்கு. அது நம்மளா கூட வந்து பார்த்தோன்னா, எதனாச்சும் டிக் பண்ணி கூட ஒரு 4, 5 மார்க் எடுத்துரலாம். படிச்சு எடுத்தாலும் அதுதான் வரப்போது. அதனால நெறைய அதில டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மத்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் இல்ல எஜுகேஷன் மெத்தடாலஜி, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் நல்லா போட்டீங்க அப்டின்னா, சூப்பரா மார்க் எடுத்துடலாம். இது பெஸ்ட்டு. ஒரு நல்ல சான்ஸு. நீங்க யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க டெட் எக்ஸாம் சேர்த்து படிக்கிறதுனாலும் ஓகே தான். இல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும் படிக்கிறதுனாலும் ஓகே தான். ஸோ என்னுடைய சஜஷன். ஸோ என்ன கேட்டவங்களுக்கு என்னுடைய சஜஷன் என்ன கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். டெட் எக்ஸாம் அது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஒரு ஒரு பிஜி லெவல்ல படிச்ச ஒரு கேண்டிடேட் டெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுன்றது ஒண்ணும் பெரிய ஒரு ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. தேங்க் யூ.